ஒரு கிராமத்துல ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. கணவன் வருமானத்துல குடும்பத்தை நடத்தி வந்தார். மனைவியோ பேராசை பிடிச்சவன். எப்பவும் பணக்காராகணும் அப்படிங்கிற கனவுல இருப்பா. ஒரு கம்பெனியில ஹஸ்பண்ட் தினக்கூலியா வேலை செய்யறாரு. இதை நினைச்சு அவ எல்லாம் என் விதி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. எவ்வளவு நாள் தான் இப்படி ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்றது அப்படின்னு கேட்க, நான் படிக்காதவம்மா, நேர்மையாக சம்பாதிக்கிறேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டையும் பாருங்க, முதல்ல ஒரு கார் வாங்கினாரு, இப்போ 2 வச்சிருக்காரு. ம் எனக்கும் வீடு காரு எல்லாம் வாங்கணும்னு ஆசைன்னு பகல் கனவு காண போயிடுறா. உடனே அவர் ஹஸ்பண்ட் அவளை எழுப்ப, கனவுல கூட என்னை நிம்மதியாக இருக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அம்மா பசிக்குதும்மா, கொஞ்சம் சாதம் வை அப்படின்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு போறா. திடீர்னு காலையில் ஒரு நாள் எந்திரிக்கிறா. அப்போது அவளுக்கு ஞாபகம் வருது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் கிளாஸ் கற்றுக்கிட்டோமே, நம்ம ஏன் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே அவள் ஹஸ்பண்ட் கிட்ட, நான் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன வேணால் செய்யுமா, நேர்மையாக செய், கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னு மட்டும் சொல்கிறாரு. ஆயா நிறையா பாலை வாங்கி ஐஸ்கிரீம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறா. அடுத்த நாள் அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்க போகிறா. அது சம்மர் சீசன் அப்படிங்கிறனால ஐஸ்கிரீமுக்கு நல்லாவே வரவேற்பு கிடைக்குது. மேலும் அவ செஞ்ச ஐஸ்கிரீம் தரமாகவும் சுவையாகவும் இருக்கிறதால சிறியவங்கலேருந்து பெரியவங்க வர வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு நாள் மாயா சொல்கிறா, நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, சீக்கிரமாக ஒரு ஐஸ்கிரீம் கடையும் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சரிம்மா உன் கனவு பழிக்க போகுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த ஐஸ்கிரீம் அளவு குறைவாகவும் காசு அதிகமாகவும் விற்றா அவளுக்கு இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து அதே போல் செய்ய ஆரம்பிக்கிறான். டேஸ்ட் நல்லா இருக்கிறதால அப்பயும் யாரும் யோசிக்காமல் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் திரும்பவும் அவளுக்கு சேல்ஸும் நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அவள் பேராசையால் யோசிக்கிறா, இன்னும் கொஞ்சம் விலை மலிவான பழங்களை போட்டு செஞ்சாதான் என்ன அப்படின்னு செய்கிறா. அப்படி செய்யும் பொழுது டேஸ்ட் குறைய ஆரம்பிக்குது. கடைக்கு வர கஸ்டமர், ஏதாவது மாற்றம் செஞ்சீங்களா, டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இன்னொரு கஸ்டமர் அதை சாப்பிட்டு அந்த இடத்துலயே வாந்தி எடுத்துறாரு. என்னம்மா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்ல, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, அதுதான் ஒத்துக்காமல் போகுது அப்படின்னு சொல்ல அவருக்கு மனசு கேட்கல. அவர் போய் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் அண்ட் ஹைஜீனிக் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணும்பொழுது தரமில்லாத உணவை கொடுத்துட்ருக்கனால தான் மக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவளை ஜெயிலையும் போட்டுறாங்க. பின்ன அவர் ஹஸ்பண்ட் தான் வந்து பேசி அவளை வெளியே கொண்டு வராரு. அப்போ மறுபடியும் அவர் சொல்கிறாரு, எத்தனை தடவை சொன்னேன், நேர்மையாக செய், உனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், பேராசைப்பட்டேன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எபிரேயர் 13:5 போட்டிருக்கு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிற வகையில் போதுமென்று எண்ணுங்கள். ஆமென்.